ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசு தரப்பில் வாதாட 2 மூத்த குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். 2 மூத்த வழக்கறிஞர்கள் அரசு தரப்பில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். ஆனந்த், வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 2 மூத்த வழக்கறிஞர்கள் அரசு தரப்பில் வாதிடுவதற்காக காவல்துறை தரப்பில் நியமிக்கப்பட்டிருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டுப்படிகளை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தமன், பொன்னை பாலு உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இது தொடர்பான வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தமன் ஆகியோர் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கில் வாதாட வழக்கறிஞர் வைக்காமல் இருந்த 8 பேர் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகியிருந்தனர். அப்பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை தரப்பில் வாதிட மூத்த வழக்கறிஞர் ஆர். சீனிவாசன் மற்றும் CSS பிள்ளை ஆகியோரை சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞராக நியமித்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன் தரப்பில் வழக்கறிஞர் பாலாஜி ஆஜராகி கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறை அளித்த ஆவணங்கள், வழக்கு ஆவணங்கள் 2,50,000 பக்கங்கள் இருப்பதாகவும் அதனை முறைப்படுத்தாமல் வழங்கி இருப்பதாகவும், மேலும் இது தொடர்பாக காவல்துறை அளித்த பென்டிரைவில் சில பக்கங்கள் காணவில்லை எனவும் தெரிவித்தார். ஜாமீனில் வெளிவருவதை தடுப்பதற்காகவே இழுத்தடிக்கும் நோக்கில் இந்த ஆவணங்கள் முறைப்படுத்தாமல் இருப்பதாகவும், அதே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான வெடிகுண்டு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கைமாறியதாகவும் காவல்துறை கட்டுக்கதை கூறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதன் பின்னர் அனைத்து ஆவணங்களையும் முறைப்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அன்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கறிஞர் வைக்காத அனைவரும் வழக்கறிஞர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், இல்லை என்றால் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூலமாக வழக்கறிஞர்கள் நியமிக்க பரிந்துரைக்கப்படும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டு அனைவரின் நீதிமன்ற காவலையும் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டி விசாரணையை அன்றைக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.